ஹாய் ஹலோ வெல்கம் டு வில்லேஜ் செக் பிளஸ். நான் வினோத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெட்மில புதுசா ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எக்ஸ் சீரிஸ் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா x50, x55, x65 அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடல் லான்ச் ஆகிருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக அந்த ரெட்மியில் பார்த்தீங்க அப்படின்னா 32 கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க, 43 மட்டும் பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் அந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடல் பார்த்தீங்க அப்படின்னா x43 அப்படிங்கிற மாடல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 43 இன்ச்சு வந்து அவங்க 4Kலேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4K ப்ளஸ் அல்ட்ரா ஹெச்டி அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 28,999, அதாவது 29,000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடல் வேற லெவலில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா 30 வாட்ஸ் அப்படிங்கிற ஸ்பீக்கர் வால்யூம் போகணும் அப்படின்னாவே மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 50 இன்ச்சு டிவி வாங்கினீங்கன்னா தான் 30 வாட்ஸ் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 43 இன்ச்சிலே 30 வாட்ஸ் ஸ்பீக்கரை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எம்ஐ வந்து ஒரு மைல் ஸ்டோன் வெற்றி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ மாடல் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மொபைல் டிவி எல்லாத்துலேயுமே லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து 4Kல வந்து சூப்பரான மாடல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் கேட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மட்டும் இல்லாமல் பேட்ச்வாலும் இதில் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா விவிட் பிக்சர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, டோல்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க, டோல்பி விஷன் கொடுத்துருக்காங்க, 30 வாட்ஸில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மான நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டாரு, அமேசான் ப்ரைமு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோடு சேர்த்து கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, யூடியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டிவியில் இருக்குது. ஸோ டிவி அன்பாக்சிங் பண்ணி என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சீரீஸில் வந்து டிவி வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவி பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக வந்து ஒரு விதமான கார்பன் ஃபினிஷிங் அந்த ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ரிமோட்டை பேர் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரிமோட் வந்து எங்களால் பேர் பண்ண முடியல, எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாதுங்க. டிவியை நீங்கள் புது டிவி வாங்கினீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ரிமோட்டில் எடுத்து பேட்டரியை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பேட்டரியை இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் இது போல் காட்டும். ஸோ உங்கள் ரிமோட்டில் இந்த எம்ஐ அப்படிங்கிற பட்டனையும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த 2 பட்டனையும் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காட்டியிருக்காங்க பாருங்கள். டிவிலேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் கேப்பில், ஸோ இந்த ரெட்மின்னு எழுதியிருக்கிற பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 20 சென்டிமீட்டர் கேப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரிமோட் ஆனது வந்து டிவியோட பேர் ஆகிடும். ஸோ பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிமோட் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட், ஐஆர் ரிமோட் கிடையாது. ஸோ நீங்கள் ரிமோட்டை வந்து எந்த பக்கம் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் மூலிமா வந்து ரிமோட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரிமோட்டை வந்து டிவியோட பேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் செட்டப் நீங்கள் பார்த்துங்க. செட்டப் உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்கும், லொக்கேஷனையும் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஹெல்ப் இம்ப்ரூவ் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கேட்கும், ஸோ அதையும் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க் வரும். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓகே கொடுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச்வால் ஆண்ட்ராய்டு 2 OSமே நீங்கள் அக்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறோம். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து அக்ரி பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அக்ரி பண்ணிடுங்க. ஸோ அக்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் ஆனது ஓப்பன் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் இந்த டிவியில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச்வால், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், யூடியூப்பு, ஸோ இது மாதிரி நிறையாவே கஸ்டமைஸ் சேனல்ஸ் நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா
டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ வெளியில் கொடுத்துருக்க இன்புட்னுங்கிறது நீங்கள் ஒன்லி சோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஏவி, HDMI1, HDMI2 அப்படிங்கிற அந்த சோர்ஸை செலக்ட் பண்ணுற இன்புட் அது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள செட்டிங்ஸ் வழியாக நீங்கள் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இன்புட் இருக்கும். ஸோ இந்த இன்புட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே ஆன் த ப்ரீவியஸ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஆஃபில் இருக்கும், இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அந்த ப்ரீவியஸ் சோர்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன சேனல் பார்த்துருக்கீங்களோ அப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, திரும்ப ஆன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோமோ அதுவே வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் சோர்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னாவே நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக மொபைலில் எப்படி நெட்டு கனெக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அது போல் நீங்கள் வந்து நெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது போல் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து உங்களோட கஸ்டமைஸ்டு சேனல்ஸு, ஸோ அமேசான் ப்ரைம், என்னென்ன ஓடிடி தளம்லாம் இருக்கோ அதில் உள்ளது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டும். உங்களுக்கு பிடிச்ச மூவியை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லா மூவியும் நீங்கள் பார்த்துக்க முடியும். நம்ம வந்து இதோட குவாலிட்டி, இதோட சவுண்ட் எஃபெக்ட் 30 வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு வில்லேஜ் டெக் பிளஸ். நான் வினோத். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெட்மில புது மாடல் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெட்மி நோட் 11 அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலை பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ 4K அல்ட்ரா HD அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒரு குவாலிட்டியான பிக்சர் வேணும் அப்படின்னா இந்த டிவி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுபோல் சவுண்ட் எஃபெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 வாட்ஸுக்கும் 30 வாட்ஸுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு DTS HD எஃபெக்டில் இருக்குது, நல்லாவே இருக்குது. வால்யூமும் நல்லா கிளியராக கேட்குது. ஸோ டிவி பார்க்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விவிட் பிக்சர் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மூவியோ இல்லை என்ன பிக்சர் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட கலரு, சேச்சுரேஷன் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் வந்து ஒரு HDR எஃபெக்டில் பக்காவாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. இந்த டிவி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாடலோட இது பார்த்தீங்க அப்படின்னா x43 அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி சீரியஸில் X சீரியஸில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28,999 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமான HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதனில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஆண்டனா கேபிள் கொடுத்துருக்காங்க, அதனில ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டிவியில் உள்ள போர்ட்டு. ஸோ டிவி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது. டிவியும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு தான் தெரியுது. ஸோ நான் செக் பண்ணி பார்க்கல. ஸோ இந்த டிவி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை தெரிவிங்க. ஸோ இது போல் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.